ம். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக என் மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, முந்தைய வினாத்தாள்ல இருந்து சதவீதத்துல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு எண்ணின் 60% இருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் இந்த எண்ணை காண்க. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன் மெத்தட்ல நான் கடைசியா நம்ம போடுறோம். 2 மெத்தட் போடுறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க 4 மெத்தட் வந்து பார்க்கலாம். ஒரு எண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு எண்ணு நம்ம என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு எண்ணுன்னு சொல்லியாச்சு. 60%. அப்ப நம்ம சதவீதமாவே நம்மளுக்கு 100 ஞாபகம் வரும். அப்போ இன்ட்டு 60% பை 100. ஓகேங்களா? 60 கழித்தால் 60 கழித்தால டைரக்டா மைனஸ் போட்டு 60 கழித்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? 60 கிடைக்கும்னு சொல்லியாச்சு. அப்ப இதை நம்ம எப்படி நம்ம வந்து இது பண்றதுன்னு பாருங்க. அடுத்து இப்போ இதை வந்து ஸ்ட்ராண்ட்ஸா வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. ஓகேவா? இப்ப பாருங்க முடிஞ்சு. இப்ப பாருங்க டைரக்டா நீங்க செய்யலாம். இது வந்து பெருக்கல் இருக்கிறதால ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுங்களா? அதே மாதிரி பாருங்க இதை 2ஆல் அடிக்கலாமா? 3 2 6 I2 10. ஓகேவா? அப்போ x இன்ட்டு 3/5. இந்த மைனஸ் வந்து என்ன ஆகுது? டைரக்டா படிக்க முடியாது. அதனால இந்த -60 ஈக்குவல் டு அந்த சைடு போனா பிளஸ் 60 ஆயிடும். ஓகேங்களா? அப்போ ஈக்குவல் டு 60 பிளஸ் 60 ஈக்குவல் டு 120 ஆயிடும். ஓகேங்களா? அப்போ 120 தான் நம்மளுக்கு 60% ஆயிடுச்சுங்களா? இப்ப என்ன பண்றாங்கன்னா அப்போ 120 வந்துச்சுன்னா இந்த 5 என்ன வகுத்தடைக்கிறது அந்த சைடு போல பெருக்கம் ஆயிடும். அப்போ ஈக்குவல் அந்த சைடு போனா 120 இன்ட்டு 5 டிவைடட் 3னா 3 4 12. அப்போ 40 இன்ட்டு 5 பாத்தீங்கன்னா 5 20 அந்த 0 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வந்து பாத்தீங்கன்னா கடைசி 200 தான் வருது. ஆப்ஷன் சில இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாடல் பாருங்க. ஆப்ஷன் மெத்தட் எப்படி பாருங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து நம்ம அந்த ஒரு எண்ணுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ஒரு எண்ணை வந்து நம்ம டைரக்டா 200 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 200 வச்சுட்டீங்கன்னா இப்போ ஒரு எண் என்னன்னு சொல்றாங்க 200. நான் கிட்ட இது வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த 200 தான் எவ்வளவு சதவீதம்? 100%. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் புள்ளி வச்சா இந்த 20 தான் நம்மளுக்கு எத்தனை சதவீதம்னா 10%. அங்க ஒரு புள்ளி வச்சா இங்க ஒரு புள்ளி. ஓகே 10% 20. இன்னொரு புள்ளி வச்சா இந்த 2% தான் நம்மளுக்கு இங்க வந்து 1%. ஓகேவா? அப்ப பாருங்க இப்ப 200 அந்த ஒரு எண் என்ன நம்மளுக்கு தெரியாது. அதனால 200ன்னு எடுத்துக்கிது. அந்த 200 வந்து 100%. இந்த 20 ஒரு புள்ளி வச்சா வந்து 20. அந்த 20 தான் 10%. அதுக்கு ஒருத்தர் ஒரு புள்ளி வச்சா 2ங்கிறது 1%. ஓகேங்களா? அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நம்மளுக்கு டைரக்டா வந்து அமௌண்ட் பொறுத்தவரை நம்மளுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும். பாருங்க 10% தான் நம்மளுக்கு 20 இருக்கணும். 60% சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணில் 60%ல இருந்து 60 கழிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அது நெக்ஸ்ட் 60% சொல்லிட்டாங்க. அப்ப 10% 20 இருக்குள்ளோம். அப்போ 20 இருக்குள்ள அப்ப 60% எவ்வளவு இருக்க முடியும்? அப்போ 120 இருக்குல்ல. அப்போ 120 இருக்கும். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அடுத்து 60% நம்மளுக்கு 120 சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க 60 கழித்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அந்த எண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ 120ல 60 கழிச்சா நம்மளுக்கு 60 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு கிடைச்சாச்சு. அவ்வளவுதான். ஓகேங்களா? புதுசா பாக்குறவங்க வந்து ஒலிம்பியா அகாடமி சார்பாக எல்லாம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.